ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய தியானத்திற்குள் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களினாலே எங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் படைத்ததற்கான அஸ்திபாரமான நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய வெற்றிடம், அதை நிரப்புவதற்கு ஒரு கூட்டம் பேர் அவருக்கு தேவை. அவரை ஆராதிக்கிற ஜனம் அவருக்கு தேவை. ஆகவேதான் ஆராதனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய தொழுகை ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டுமானால் புத்தி உள்ள ஆராதனையாய் அது இருக்க வேண்டும். புத்தி இல்லாத ஆராதனை யாருக்கு தேவை? இந்த ஜனங்கள் என்னை ஆராதிக்கிறார்கள், அவருடைய உதடுகளினால் என்னை ஆராதிக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் அன்றைக்கு மார்க்க தலைவர்களை பார்த்து கடிந்து கொண்டார். அவருக்கு ஆராதனை செய்கிற மக்கள் எப்போதும் ஒரு கூட்டம் பேர் இருக்கிறாங்க. உதடுகள் அவரை துதிக்கும், உள்ளம் அரசியல் பண்ணி கொண்டிருக்கும். உதடுகளிலே அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுவார்கள், உள்ளமோ அவருக்கு தூரமாய் இருக்கும். யாக்கோபு ஆழமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரலாமா? தேவனை துதிக்கிறாய், ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை தூஷிக்கிறாய். அது எப்படி? அந்த மனுஷன் யாரானாலும் இருக்கட்டும், அந்த மனுஷன் ஒருவேளை கிறிஸ்தவத்திற்கு எதிரிகளாய் இருக்கட்டும், கிறிஸ்தவ ஆலயத்தை உடைத்தவர்களாய் இருக்கட்டும், ஆண்டவருக்கு விரோதமான கூட்டமாய் இருக்கட்டும். இன்னைக்கு இந்தியாவில் இந்த கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அதுக்காக அவர்களை சபிக்கலாமா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வரலாமா? அது இயற்கைக்கு முரணானது. ஆகவே தேவனை துதிக்கிற நீங்கள் உதடுகளினாலே அவரை துதிக்கிறது இல்லை, உள்ளத்தினாலே அவரை துதிக்க வேண்டும். பழைய பாடல் ஒன்று உண்டு, நன்றியால் துதி பாடு, நாவினால் கர்த்தரை பாடு என்று. அது எதுகை மோனைக்காக அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்ன? நன்றியால் துதி பாடு, உள்ளத்தால் ஆண்டவரை பாடு. அதுதான் அந்த பாடல் பொருள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க வேண்டும். உள்ள மாறுபாடானதாய் உதடுகள் மாத்திரம் துதிக்குமானால் அது புத்தி இல்லாத ஆராதனை, அதை தேவன் விரும்புவதில்லை. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிறது அல்லது அவரை ஆராதிக்கும் பொழுது
புத்தியுள்ள ஆராதனையை அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். அப்ப புத்தி உள்ள ஆராதனையை நாம் செலுத்தும் பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இந்த புத்தியுள்ள ஆராதனையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகிறார். எழுதும் பொழுது சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு ஜீவபலியாய் உங்களை ஒப்புக் கொடுக்க எப்படி அதை செய்வது? நாம் பழைய வாழ்க்கையிலே இருந்த பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பு பாவியாய் வாழ்ந்தோம், பாவம் செய்தோம். கைகளினால், கால்களினால், எண்ணங்களினால், கண்களினால், பேச்சினால், உதடுகளினாலே பாவம் செய்தோம். ஒரு பாவ சூழல் நம்மை சூழ்ந்திருந்தது. பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து விட்டார். பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். சிலுவை மரணத்திலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை பாவமற கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இனி நம்முடைய சரீர அவயவங்களிலே பாவம் ஆளாதிருக்க வேண்டும். ஆகவேதான் நான் பாவ விமோசனம் அடைந்து விட்டேன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை சபைக்கும் உலகத்திற்கும் வெளிக்காட்டுவதற்காக நாம் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். வெளியரங்கமான அடையாளம் அது. அந்த அடையாளத்தின் மூலமாய் நாம் சபைக்கும் சங்கத்திற்கும் சமுதாயத்திற்கும் என்ன சொல்லுகிறோம்? நான் பழைய மனிதன் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான புது மனிதன். நான் இனி பழைய மனிதனை போல என்னால் பாவம் செய்ய முடியாது. உடனே நீங்க கேட்கலாம், முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாரும் பரிசுத்தமாய் மாறிட்டாங்களா அப்படின்னு குதர்க்கமாய் இடையிலே ஒரு கேள்வியை நீ கொண்டு வரலாம். இல்லை. ஞானஸ்நானம் எடுத்த உடனே 100% பரிசுத்தவான்களை ஆகி விடுவீர்கள் என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை வெளியரங்க அடையாளமாய் ஞானஸ்நானத்தின் மூலமாய் அறிக்கையிடுகிறோம். அது ஒரு வெளியரங்கமான அடையாளம். இதற்கு பிறகுதான் நம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையின் போது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை ஆண்டவருக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் பழைய கீர்த்தனையிலே பரிசுத்தவன் ஒரு பாடல் இது, என்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை அவருக்கு உகந்த ஜீவபலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து நம்முடைய அவயவங்களை பரிசுத்தமாய் அவருடைய பலிபீடத்திலே அர்ப்பணித்து அவரை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை. ஏனென்றால் இந்த சரீரம் இருக்கும் வரை உள்ளே நோவு இருக்கும். இந்த சரீரத்திற்குரிய இச்சை, இந்த சரீரத்திற்குரிய மண்ணாசை, பொன்னாசை, பெண் ஆசை, பெண்களா இருந்தால் ஆண் ஆசை, இதெல்லாம் இந்த மண்ணுக்குரியது, இந்த சரீரத்துக்குரியது. சரீரத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த இச்சைகள், இந்த ஆசைகள் நம்மை மோதிக்கொண்டே நம்மை கரைப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்பொழுது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தமாய் ஜீவபலியாய் அர்ப்பணிக்க வேண்டும். எப்போதும் தேவ ஆவியானவரால நாம் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆவியானவரால் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிளஸிங் யூத் மிஷனை ஸ்தாபித்த ஆர் ஸ்டான்லி அண்ணன், இந்த அண்ணன் அடிக்கடி சொல்லுவார்கள், அபிஷேகம் என்பது ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு. ஒரு வாலிபன் அபிஷேகத்தினாலே அவன் நிரப்பப்பட்டவனாய் வெளியே வரும்போது இந்த உலகத்தின் பாவங்களும் இச்சைகளும் அவன் மேல் வந்து விழுந்தால் அது அப்படியே இந்த எண்ணெயில வழுக்கிக்கிட்டு போற மாதிரி போயிடும். அது அவனுக்குள்ளே வராது.
மற்றும் ஒரு பரிசுத்தவான் சொன்னார், உன் உள்ளம் எப்பொழுதும் கடல் அலைகளை போல ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்குமானால், உள்ளே கொண்டு வந்து ஒரு அசுத்தத்தை போட்டாலும் அது வெளியே கக்கிவிடும். கடல்ல ஒரு அசுத்தம் இருக்காது. கடல்ல எந்த அசுத்தத்தையும் செத்ததும் உள்ளே விழுந்தால் அப்படியே கரையிலே ஒதுங்கிவிடும். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாயும் அவருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு இடையிலே அப்போஸ்தலர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார், பரிசுத்தமும் பிரியமுமான என் சரீரத்தின் அவயவங்கள் அவருக்கு பிரியமான அவயவங்களாய் மாற வேண்டும். என் சரீரத்தின் அவயவங்கள் அவருக்கு பிரியமான அவயவங்களாய் மாற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு எது ரொம்ப பிரியம்? அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அவர் யாரோடு கூடவே வருவார் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் சுவிசேஷத்தை சாட்சியாய் பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன். யாரோடு இருக்கிறாரா? அவருக்கு பிரியமானவைகளை செய்கிற பிள்ளைகளோடு. நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் அவருக்கு பிரியமாய் மாற வேண்டுமானால் நாம் அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய புண்ணியங்களை அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும். சமீபத்திலே கோயா இன மக்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதர், மிஷனரி, என்னோடு தொலைபேசியிலே பேசிக்கொண்டிருந்தார். அவர் வட இந்தியாவிலே கோயா மக்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்கிறார். அவர் சொன்ன, பிரதர், நீங்கள் அவசியம் எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் வர வேண்டும். எங்கள் கோயா மக்கள் அபிஷேகம் பெற வேண்டும். எங்கள் கோயா மக்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும். நான் சந்தித்து நிறைய கோயா மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். 8 இடங்களிலே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்தால் அவர்கள் அபிஷேகத்துக்குள்ளே அவர்களை வழி நடத்த வேண்டும். அவர்கள் புறப்பட்டு இன்னும் பூமி எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட வேண்டும். அந்த ஊழியக்கார மிஷனரிக்குள் அவ்வளோ தாகம். எப்படியாவது என் வாழ்நாள் முடிவதற்குள்ளாக இந்த கோயா மக்கள் அபிஷேகம் பெற்று ஊழியர்களாய் எழும்ப வேண்டும். ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேள்விப்படாத கிராமங்கள் அங்கே இருக்கிறது. அப்ப என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை நான் பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் நான் அவருடைய வேலையை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என் ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா இருக்கும். ஒரு வேலையும் செய்யாமல் வழக்கமாய் நான் போகிற ஜெபாலயத்திலே போய் வழக்கமாய் நான் ஆராதித்து விட்டு வழக்கத்தின்படியே நான் வாழ்ந்தால் என் வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்குமா? என் அவயவங்கள் அவருக்கு பிரியமா இருக்குமா? பரிசுத்தமா? ஒருவேளை நான் காத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. வெளியரங்க அடையாளங்கள் என் மேல் இருக்கிறது. நான் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆனால் அவருக்கு பிரியமாய் வாழ முடியுமா? அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவ பரிகாரியாய் இருக்கிறார் என்கிற செய்தி எட்டாத கிராமங்களுக்குள் செல்ல வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு ஆதிவாசி கிராமத்துக்குள்ளே போயிருந்தேன். அந்த ஆதிவாசி இன கிராமத்துக்குள்ளே நான் சென்ற பொழுது அவர்களுக்கு தெருவிலே நின்று சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களை பார்த்து ஒரு கேள்வி வந்தது.
இயேசு என்றால் யார்? இயேசுனா கூல் ட்ரிங்க்ஸ். ஏன்னா அந்த கிராமத்துக்கு அப்போதான் சமீபத்தில் கொக்கோ கோலா, பெப்சி அறிமுகமாயிருக்கு. நான் சொல்வது 2000வது ஆண்டில் பெப்சி அந்த கிராமத்திற்கு அறிமுகமாயிருக்கிறது. கொக்கோ கோலா, மிராண்டா அறிமுகமாயிருக்கிறது. அது ஒரு ஆதிவாசி கிராமம். வெளி உலக தொடர்பு அதிகமாக கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டிங் அதிகமாக கிடையாது. சைக்கிளில் தான் நாங்கள் போனோம் அந்த கிராமத்திற்கு. நாங்கள் தங்கியிருந்த பகுதியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர். அந்த கிராமத்தில் உள்ள ஒரு கடைக்காரர் கேட்கிறார், இயேசு என்றால் கூல் ட்ரிங்க்ஸா? இயேசு என்றால் கூல் ட்ரிங்க்ஸா என்று கேட்கிறார். எப்போ? 2000வது ஆண்டுல. என்ன பொருள்? 2000வது ஆண்டுல கூட இன்னும் கூட இயேசுன்னா யாருன்னு தெரியாத மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். அவர் சிலுவையிலே மரித்து ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் இந்த நற்செய்தி மக்களுக்கு போய் சேரல. என்ற சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமாய் உன் சரீர அவயவங்களை நீ ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் நீ அவருடைய வேலையை செய்ய வேண்டும். அவருடைய திருப்பணிக்கென்று அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல என்ன படிப்பு படிச்சு எங்க போனாலும் வேலை காலி இல்லைன்னு தான் சொல்றான், வேலை இல்லைன்னு சொல்றான். ஆனால் ஆண்டவருடைய அலுவலகத்திலே வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற போர்டு தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவருக்கு ஆட்கள் தேவை. உன் சரீரத்தின் அவயவங்கள் பரிசுத்தமாயும் அவருக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எவ்விதத்தில் ஆகிலும் அவருடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். அவருடைய வேலையை செய்கிறதுக்குத்தான் உங்களை இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிறார். அவருடைய வேதனை நிறைந்த வார்த்தை, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்கிற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் செய்கிற ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை. அடுத்த ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவருக்கு ஆராதனை செலுத்த சுத்த இருதயத்தோடே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து தொழுது கொள். அது ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம், தப்பில்லை. ஆயிரக்கணக்கான மக்களை வைத்துக்கொண்டு, துன்மார்க்கர்களையும் அதில் வைத்துக்கொண்டு துர்ச்சிந்தனையோடு ஆராதனை செலுத்துகிற இடத்துல நீயும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினால் அது எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, தானியேல் ஆண்டவரை தொழுது கொண்டார். அவருக்கு சில நண்பர்கள் இருந்தார்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 4 பேர் கொண்ட ஒரு சின்ன பிரேயர் டீம். தினமும் இரவு ஜெபித்தார்கள். ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் நடந்து கொண்டார்கள். அவர்கள் சுத்த இருதயம் உள்ளவர்கள்,
சுத்த இருதயம் கொண்ட பிள்ளைகளை ஒரு குழுவாய் சேர்த்து கொண்டு நீங்கள் அதிலே ஜெபத்தில் வளருங்க. அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. அந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை. கண்பான சகோதரனே, யாரோடு சேர்ந்து நீ ஆராதிக்கிறாய்? சும்மா ரோட்ல போறவன் வர்றவனோடெல்லாம் உட்கார்ந்து ஆராதிக்க கூடாது. அந்த ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஒரு குழுவாய் சேர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வேறு வேறு இடத்துல இருந்தா ஒரு ஜூம் மீட்டிங் அல்லது ஒரு கூகுள் மீட்டிங், ஏதாவது ஒரு இணையதளத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு குரூப்பாக இணைஞ்சி ஜெபியுங்க. எனக்கு தெரிந்து கொரோனா காலகட்டத்தில் பல குடும்பங்கள், பிள்ளைகள் வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. சரியா இரவு 7 மணிக்கு அவர்கள் எல்லாம் இணையதளத்திலே கனெக்ட் ஆவார்கள். அது ஜூமா இருக்கலாம், கூகுள் மீட்டா இருக்கலாம், அல்லது வேறு ஒரு காலில் இணைஞ்சிருக்கலாம். அப்படி இணைந்து ஜெபித்த பல குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். வெளிநாட்டில் கூட இருப்பாங்க, எளிதாக இணைந்து கொள்வார்கள். 7 மணி ஆனால் அந்த குடும்ப தலைவர் அவர் ஒரு இடத்துல இருப்பார், பிள்ளைகள் வேற வேறு இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்துருப்பாங்க, பேர பிள்ளைகள்லாம் வேற வேறு இடத்துல இருக்கும். எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்தார்கள். இந்த டெக்னாலஜி அதுக்கு தான், கெட்ட காரியங்களுக்காக அல்ல. இந்த டெக்னாலஜியை கர்த்தர் கொடுத்தது இனி வரும் காலம் ஆகாயத்திலே ஆராதனை நடத்த வேண்டி இருக்கலாம். ஒருவேளை இந்த பூமியில ஆராதிக்க முடியாத ஒரு நேரம் வரலாம். அதற்காகவே இந்த டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம். நாம் எல்லாரும் வெறு வேறு இடங்களில் இருந்து நாம் கனெக்ட் ஆகிக்கொள்ளலாம். 2 ஆண்டுகள் பிரேயர் ஃபார் நேஷன் என்கிறதான துபாயிலே சகோதரர் முத்துக்குமார் என்பவர் ஆரம்பித்த அந்த ஜூம் மீட்டிங்ல நாங்கள் இணைந்து ஆராதித்தோம், தேசங்களுக்காய் ஜெபித்தோம். பல அற்புதங்களை ஆண்டவர் அந்த மீட்டில் செய்து கொண்டே வந்தார். தற்போதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இணையதளத்தில் நீங்கள் ஒரு சிறு குழுவாய் இணைந்து கொள்ளும், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஆராதியுங்கள். என கண்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவருடைய அந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் இப்பொழுது நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள், நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்திலே நாம் தெரியப்படுத்துவோமா? கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம்பா. எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறேன். இப்பொழுது ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, என்னையும் ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பும் அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவருடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரே எங்களை அபிஷேகிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட்.
முழங்கால் படியிட முடிந்தவர்கள் தேங்க்யூ லார்ட், இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இப்பொழுது ஜெபியுங்கள். தேவ ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. தேவ ஆவியானுடைய கிருபை உங்களை மூடுகிறது. தேவ ஆவியானுடைய பரிசுத்த வல்லமை உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருக்கிற இடங்களிலே கர்த்தரை துதியுங்கள். இருக்கிற இடங்களிலே கர்த்தரை துதியுங்கள். பலவீனமாய் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் துதிக்க 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 தேவ வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி உங்கள் பலவீனங்கள் மாறுகிறது, உங்கள் சுகவீனங்கள் மாறுகிறது, உங்கள் சரீரம் பலன் கொள்கிறது. இப்பொழுது 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அவருக்கு ஜீவபலியாய் ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவரே. என் சிரசை ஒப்புக் கொடுக்கிறேன், கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய நாவை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய உடல் உணர்ச்சிகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய கால்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய சரீர நரம்புகள் எலும்புகள் சதைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய இரத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய நுரையீரலை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய உள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரம், கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகம் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் இறங்கி வருவதாக ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. தேவ கிருபை உங்களை மூடுகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் மாத்திரமல்ல ஆண்டவரே, பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே பிரியமான ஜீவபலியை ஒப்புக் கொடுத்து உமக்கே பணி செய்வோம் என்று ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே மிஷனரி பணியில இணைந்து கொள்ளுகிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் 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 நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுத்த இருதயத்தோடு ஜெபிக்கிற ஒரு சிலராய் நாங்கள் இணைந்து ஆண்டவரே, தூர இடத்தில் இருந்தால் இணையத்தின் வழியாய் நாங்கள் இணைந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்களும் வியாதிகளும் எங்களை விட்டு விலகினதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானித்த ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நீங்கள் சின்ன சின்ன குழுக்களாய் இணைந்து சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பியுங்கள். அவருக்கு பரிசுத்தமாய் பிரியமாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மிஷனரி பணிகளை செய்யுங்கள். ஒருவேளை இதில் உங்களுக்கு எங்களுடைய உதவிகள் தேவைப்படுமானால் திரையில் காண்கிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து அவருக்கு பிரியமாய் அவருடைய நாமத்தை துதிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.